400 300 500 சொல்லிட்டு 15,000 வரைக்கும் நகை நிறுவனங்கள் வைக்கும்போது ஒரு பைசாவுக்கு மட்டும் வைக்கும்போது வேற எதுவும் டீல்கள் பேசப்பட்டிருக்கா? விஜய் சொல்வதை போல பார்ட்டி ஃபண்ட் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா? ஒரு 20 ரூபா 30 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு 100 ரூபா இருக்கு அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, இவங்க அவங்களுக்குள்ள லாபத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் ஒரு பைசா அடுத்த நிறுவனத்துடைய லோயர் பில்டர் என்னவாகுதுன்னா 410 ரூபா. யார் டெண்டர் விடுறான்னு பார்த்தா அதான் இருக்கிறதுலே ஷாக்கிங். பொதுவாகவே இவங்க எதுக்கு டெண்டர் விடுவாங்கன்னா ட்ரக்ஸை வாங்குறதுக்கு. சந்திப்பு என்பது நடந்த பிறகு இந்த அறிவிப்பு வருது அப்படின்னா நீங்க அறிவிங்க, நாங்க உங்களுக்கு நகையை கொடுக்குறோம்னு சொல்லி மறைமுக டீல் என்பது போடப்பட்டுச்சு. ஆளுகாசு நிறுவனம் எதுக்கு விஜய் செய்து விளம்பரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த பழக்கத்துக்காக விஜயுடைய ஆபீஸ் டெண்டரும் அப்படிதான் ஆகுது, ஊபி நிறுவனத்துக்கும் அப்படிதான் டெண்டர் கொடுக்குறீங்க. காருக்கும் மகேந்திரா கார் மட்டும் வந்து நிற்கிது. டெண்டர் விட்டு கார்களை வாங்க வேண்டிய அரசாங்கம் டெஸ்ட் டிரைவ் விட்டு வாங்கினது இதுதான் முதல் முறை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அந்த திட்டத்துக்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த டெண்டரில் கிராமுக்கு 1 பைசா அப்படின்னு சொல்லி பிட் பண்ணி L1 பிட்டராக ஜோய் அலுகாஸ் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் போக போகுது. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்தே செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த பிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் போட்டிருக்கிறாங்க. இவங்க 1 பைசா, ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா 400 ரூபாய், 3வது இடத்துல 800 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இது தொடர்பு படுத்தி ஜான் அலுகாஸ், அதாவது ஜோய் அலுகாஸுடைய CEO, அவர் விஜயை பார்த்துருக்கிறார். அதன் பின்பாக இந்த அறிவிப்பு வெளியாக இருந்தது. அதன் பின்னணியில இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பலரும் பேசுறதை பார்க்க முடியுது. இந்த 1 பைசா அப்படிங்கிற விஷயத்துல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிறுவனத்துக்கு லாபமா நஷ்டமா, இல்லை தமிழ்நாடு அரசுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டெண்டரில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதை பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் விஜயருடைய முதலமைச்சருடைய அலுவலகம் 5.5 கோடிக்கு அவங்க மெருகத்தை போகிறோம், வேறு இடத்துக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுலேயுமே இன்னும் டெண்டர் ஃபைனலைஸே ஆகலை. ஆனால் உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பகீர் தகவலை வெளியிட்டாங்க. அதற்கு அரசாங்கத்திலேருந்து விளக்கம் இல்லை. அடுத்து எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கார் வேணான்ட்டாங்க. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு கார் வேணான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படி கார் யார் யாருக்கெல்லாம் வேணும் வேணான்னு சொல்வதற்கு, கருத்து பரிமாறுவதற்கு முன்பே நேற்றைக்கு அறிவித்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கார்கள் டெஸ்ட் டிரைவுக்காக சட்டமன்றத்துக்கு வருது. இல்லை, நேற்று பெருவாரியான எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னோவா கார் வேணும்லாம் சொல்லி தன்னுடைய குஷியை வெளிப்படுத்துறாங்க இல்லையா? அதனுடைய பிரதிபலனாக அது இருக்கலாம் இல்லையா? என்ன கார் அப்படின்றத முதலமைச்சர் விஜயோ தமிழ்நாடு அரசோ சூஸ் பண்ணவே இல்லை. என்ன கார் அப்படின்றத டெண்டர் விடுவாங்க, எவ்வளவு தூரத்திற்கு கம்மியான காசுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம்ல, 1 பைசா மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு ஜோய் அலுகாஸ்ன்ற நிறுவனம் இந்த டெண்டர் எடுத்துருக்குறாங்களா, கைப்பற்றிருக்கிறாங்களா, அது மாதிரி காருக்கு விடுவாங்க. அப்படி காருக்கு எந்த நிறுவனம் டெண்டர் விடவே இல்லை, எந்த நிறுவனமும் செலக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் மஹிந்திராவுடைய கார்கள் மட்டும் சட்டமன்றத்துக்கு வந்துச்சு. ஏன் மாருதி சுசுகி கார் வர வேண்டியதானா? இந்த எம்எல்ஏக்கள் கேட்ட மாதிரி இனோவா கார் வந்திருக்க வேண்டியதானா? எம்எல்ஏக்களுக்கு எந்த கார் பிடிக்குமோ அந்த காரில் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு எனக்கு இந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியதானே? டெண்டர் விட்டு கார்களை வாங்க வேண்டிய அரசாங்கம் டெஸ்ட் டிரைவ் விட்டு வாங்கினது இதுதான் முதல் முறை. அப்ப இரண்டாவது எதுக்காக சொல்றேன்னா, 2வது டெண்டர்லயும் இந்த மோசடி நடந்திருப்பதா மக்கள் இன்னைக்கு பேசுறாங்க. இப்ப 3வதா நீங்க சொன்ன இந்த விஷயம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு. இந்த வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரிதான் ஆலுகாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு CEO விஜய் அவர்களை ஜூன் மாதம் சந்திக்கிறார். சந்தித்த 2 நாள் 3 நாட்கள்லேயே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம், பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் செயல்படுத்த போகிறோம் என்ற அறிவிப்பு வந்துச்சு. அப்போவே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்பது எழுந்துச்சு. இப்போ இந்த திட்டத்துடைய அந்த டெண்டரில் இவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே பகீர்னு ஷாக்குன்னு இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை என்பது 755 கோடி. அதை விட 1 பைசா மட்டும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த தங்கத்தை, இந்த மோதிரத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஜோய் அலுகாஸ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த நிறுவனங்கள் என்ன தொகையை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா தான் இதில் சாத்தியமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்தடுத்த நிறுவனம் GRT 410 ரூபா,
அதுக்கப்புறம் 822 ரூபா, 832 ரூபா, 871 ரூபா, 900 ரூபான்னு சொல்லிட்டு 15,000 வரைக்கும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. தங்கத்தை இந்த செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பிரபலமான முன்னணி நிறுவனங்கள் தான். அப்போ 1 கிராம் மோதிரம் செய்வதற்கு 15,000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு செய்கூலி சேதாரமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும்போது, வெறும் 1 பைசா மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும், நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதில் செய்கூலி சேதாரம் மட்டும் கிடையாது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, பேக்கிங் இருக்கு, இந்த மாதிரியான விஷயத்தையும் சேர்த்து தான் 1 பைசா கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தங்கத்தை நம்ம வாங்க போறோம், 1 கிராம் மோதிரமே நம்ம வாங்க போறோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வாங்க போறோம் அப்படின்னா, பல கிராம் வாங்கும்போது இருக்கக்கூடிய செய்கூலியை விட 1 கிராம் குறைச்சு நம்ம வாங்கும்போது செய்கூலி அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா கம்மியாக செய்யும்போது அதிகமாக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நிறுவனத்தால் 1 பைசாவால கொடுக்க முடியும்? லாபமே இல்லாமல் கொடுப்பதற்கு அவங்க என்ன, விஜய்க்கும் அவங்களுக்கு என்ன அப்படி தொடர்பு இருக்கு? இப்போ என்னுடைய அண்ணன் விஜய், என்னுடைய கூட பிறந்த அண்ணன், என் அண்ணன் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாரு, எனக்கு லாபம்லாம் வேணாம், எங்கள் அண்ணன் வந்து திட்டத்தை செயல்படுத்தினா போதும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு அண்ணனுக்கு நான் தம்பி செய்யலாம். ஆளுகாசு நிறுவனம் எதுக்கு விஜய் செய்யுது? விளம்பரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த பழக்கத்துக்காக எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, மேன் பவர் நான் அவ்வளோ தூரத்துக்கு செய்யணும், எது வந்தாலும் பரவாயில்ல, 1 பைசாக்கா நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகாசு நிறுவனம் விஜய்க்காக எப்படி முன் வர முடியும்? இப்போ விஜய்க்காக முன் வரக்கூடிய நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு அதே இதில் செஞ்சு கொடுக்கலாம்ல. எங்களுடைய ஆளுகாசு நிறுவனத்துக்கு வாங்க, 1 பைசா தான் சேதாரம் செய்கூலி, அதை தாண்டி நாங்கள் வாங்க மாட்டோம், தங்கத்துடைய விலையிலே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை பண்ணாத அந்த ஆளுகாஸ் விஜய்க்கு மட்டும் பண்ணுவது ஏன்? அப்போ விஜய் ஒதுக்கக்கூடிய அந்த 755 கோடியில் ஏதேனும் பணம் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்களே, அது போன்ற ஏதேனும் விஷயங்கள் நடக்க இருக்கிறதா? அதன் மூலமாக ஆளுகாசு நிறுவனம் எதுவும் பயனடைய போகிறதா, அல்லது வேறு விதமான பயன்கள் எதுவும் இருக்கிறதா அப்படின்ற குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கிறாங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் நான் சொன்னேன், இந்த ஆளுகாசுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் விஜய் வந்து சந்திக்கிறாரு. சந்தித்த பின் தான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படுதுன்னு. இதை அறிவிச்சு டெண்டர் அறிவிக்கிறாங்க. எப்ப? ஜூலை 13ஆம் தேதி. யாரு டெண்டர் விடுறான்னு பார்த்தா அதான் இருக்கிறதுலே ஷாக்கிங்கு. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் அவங்க வந்துட்டு இந்த டெண்டரை வந்து விடுறாங்க. பொதுவாகவே இந்த டிஎன்எம்எஸ்சி இவங்க எதுக்கு டெண்டர் விடுவாங்கன்னா, ட்ரக்ஸை வந்து வாங்குறதுக்கு, மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகள், எக்யூப்மெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் வந்து விடுவாங்க. அதன் மூலமாக நல்ல நிறுவனம் தேர்வு பண்ணி கருவிகளை வந்து வாங்கி மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் அந்த டிஎன்எம்எஸ்சியோட வேலை. ஆனால் இப்போ அவங்களுடைய வேலை என்னவாக மாறி இருக்கு அப்படின்னா, இந்த தங்க நகையை வந்து கொள்முதல் பண்ணக்கூடிய லெவலுக்கு மாறுது. போன வருஷம் இந்த டிஎன்எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா 910.72 கோடி ரூபாய்க்கு மருந்துகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து 755 கோடி ரூபாய் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சரை உள்ள கொண்டு வர்றாரு. இப்போ இந்த தொகை அந்த தொகையோட சேருமா, இல்லை இது கூடுதலாக அவங்களுக்கு ஒதுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒன்று, இதில் கவர்மெண்ட்ல வந்து சொல்லும்போது அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பிறக்கணும், அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதில் டைரெக்டாகவே அரசு மருத்துவமனை சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது மெடிக்கல் கவுன்சில் இதில் தலையிடுறதுல, இதில் வந்து டெண்டர் விடுறதுல வந்து பிரச்சனை இருக்குதா? அதில் தான் ரொம்ப கவனமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணுன்றதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல எக்யூப்மெண்ட்ஸை நல்லா கொடுத்து, நல்ல ஆட்கள் நிறைய பேரை வேலைக்கு எடுத்து, நிறைய ரூம்கள் கட்டமைப்புகளை உருவாக்கினாவே போதும், அரசு மருத்துவமனைக்கு எல்லாரும் வருவாங்க. இப்போ நான் இருக்கேன், நான் அரசு மருத்துவமனைக்கு போகாமல் ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு ஏன் போகிறேன் அப்படின்னா, இங்கே போனால் உடனே பார்த்துட்டு வந்துடலாம், இங்கே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும், உடனடியாக நமக்கு அந்த எல்லா லேப் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே கையில் கிடச்சிரும், காசு போனாலும் பரவாயில்ல இங்கே போவோம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட்டுக்கு போகலன்னா, அங்கே போனால் 1 நாள் ஃபுல்லாக காத்து கிடக்கணும், லேட் ஆகும், லேட் ஆகி வெளியே வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு மருத்துவ எமர்ஜென்சிக்காக போகிறவன்லாம் இந்த தேர்வை பண்ண முடியாதுன்றக்காண்டி தான் இங்கே ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. அப்போ அதை சரி பண்ணலாம். இந்த பணம் இருக்குல்ல, 755 கோடி ரூபா வச்சு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம், லேட் ஆகாமல் அதிகமாக சீக்கிரமாக வெளியே வரக்கூடிய அந்த சிஸ்டமை வந்து மாற்றலாம். இதெல்லாம் பண்ணாவே அதிகமான கவர்மெண்ட்டுக்கு நிறைய மக்கள் வந்துடுவாங்க. இப்போ இதில் 2 சிக்கல் என்ன ஆகும்? ஒன்று, நீங்கள் கேட்டீங்க இந்த டிஎன்எம்எஸ்சி வந்து வர்றதுனால என்ன பிரச்சனை, ஏன்னா அவங்க தானே அதை பண்ணியாகணும்ன்ட்டு. இப்போ தங்கம் வந்து வாங்குறாங்க, இந்த தங்கம் வாங்குறது பியூர் கோல்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷினை டிஎன்எம்எஸ்சி வந்து செய்யணும், வாங்கி அதை வந்துட்டு இந்த தங்கம் நல்ல தங்கமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஒன்று, அப்படி செக் பண்ணுறதுல இவங்களோட எக்ஸ்பர்டைஸ் அப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை,
அவங்களுக்கு அந்த அனுபவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஜூலை 13 டெண்டரில் 4.4 லட்சம் தங்க மோதிரம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 4.4 லட்சம் தங்க மோதிரத்தையும் மிஷினில் வச்சு நல்ல தங்கமா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு தான் இருக்குது. இவங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னதை போல அதில் வந்துட்டு 600 கோடி தான் வந்துட்டு தங்கத்தை வாங்குறதுக்கு, மேலே ஒரு 150 கோடின்றது லாஜிஸ்டிக்ஸுக்கு. இப்போ இந்த 150 கோடி இதில் அந்தந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு தேவையான தங்கத்தை இப்போ வாங்கி வச்சுக்கோங்கன்ற ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ குழந்தைகள் ஒரு நாளைக்கு பிறக்கும், எங்கள் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும், எங்கள் மாதம் எங்களுக்கு இவ்வளவு குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்றப்போ எங்களுக்கு ஒரு 500 மோதிரம் கொடுத்துருங்க, இல்லை எங்களுக்கு ஒரு 1000 மோதிரம் கொடுத்துருங்க, இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வருவாங்க 10,000 மோதிரம் கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்கல்ல, அதை எங்கே சேஃப்டி பண்ணுவாங்க? அதை வாங்க இப்போ சேஃப்டி பண்ணுறதுக்கு தனியாக சேஃப்டி லாக்கர் ஒன்று வைக்கணும். பேங்க்கில் வைக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி லாக்கரை வச்சு அதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை ஒரு காவலுக்கு போடணும். பேங்க்காவது ஒரு சில பேர் வந்து போகிற இடம், இப்போ ஜிபே அதுன்னு வந்ததுனால பேங்க்குக்கே போகிறது இல்லை. அதனால் சேஃப்டிக்கு ஒரு ஆள் இருந்தாவே போதும். பேங்க் எம்ப்ளாயி இருக்கும்போது நம்ம வந்து கன் எடுத்துகிட்டு போய் திருடுனாதான் உண்டுன்ற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படியா? எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து போகிறாங்க. அப்படி வந்து போகிற இடத்துல ஏதாவது ஒரு தங்கம் மிஸ் ஆகுது அப்படின்னா யாரை போய் பிடிப்பீங்க? யாரை வந்து எடுத்தாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க? சேஃப்டி பண்ணுவதற்கு எவ்வளவு லட்சங்கள் நீங்கள் செலவு பண்ண? சிஸ்டமேட்டிக்காவே எந்த ஹாஸ்பிட்டல் வந்து தங்க மோதிரம் கொடுக்குதோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லப்படுகிறதா? ஆமா, இல்ல கவுன்சில் இருக்குது, அவங்களுடைய பிற ஹாஸ்பிட்டல்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது, அதுல வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இல்லையா? அதாவது இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க, அவங்க கர்ப்பமானதுலேருந்து பிள்ளை வந்து பிறக்கிறது பார்த்தீங்கன்னா 10 மாத காலம் இருக்குது, 9 மாத காலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9 மாத காலத்தில் அவங்க வந்து எப்போ வேணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணலாம், அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அவங்களுக்கு கூட ஒரு ஸ்கீம் இருக்குது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்னு. அதில் வந்து அரசாங்கம் 14,000 ரூபா பணம் கொடுக்குது, பிரித்து கொடுக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. 4,000 ரூபா தனியாக வந்து கொடுப்பாங்க, நியூட்ரிஷன் கிட்டு இருக்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மாத இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நம்மளால் பணத்தை ஒதுக்கி அவங்களுக்கு பயனாளிகளுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துடலாம், கிட்ட நேரடியாக கொடுத்துடலாம். இப்போ இந்த நகைன்றது எப்படி ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கணும், குழந்தை பிறக்கோனே கொடுக்கணும். கையில் வந்து விஜய் என்ன சொல்றாரு, குழந்தை பிறந்தோடனே தாய்மாமன் மோதிரத்தை நான் போட்டுருவேன் அப்படின்றாரு. அந்த குழந்தை பிறந்து அதிகபட்ச சோப்பிரசவம்னா 1 நாள் இருக்கும், ஆப்ரேஷன்னா 1 மாதம் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஆப்ரேஷன் கிடையாது, சோப்பிரசவம் பொறுத்து 1 நாள்லேயே அவங்க வெளியேறான்னு வச்சுங்களேன், 1 நாளுக்குள்ளே தங்கத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹெட் ஆஃபீஸில் வச்சு லாக்கர் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்குது, மதுரையில் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு மோதிரத்துக்காக அனுப்பி வைக்க முடியுமா? எவ்வளவு தூரத்திற்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாறும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சொல்லும் போதே அந்தந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒரு தோராயமாக உங்கள் மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கங்க, முன்கூட்டியே வந்து வாங்கிக்கங்க அப்படி சொல்கிறாங்கன்றப்ப அந்தந்த ஹாஸ்பிட்டல் டீனு தான் இதை கண்காணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார். இப்போ ஏற்கனவே ப்ரெஷரான ஒரு விஷயம் தான் டீன்களுக்கு இருக்குது. மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மக்கள் அதிகமாக வர்றாங்கன்றப்ப நிர்வாக ரீதியாக அவ்வளவு தூரத்திற்கு ப்ரெஷரை வந்து தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு கூடுதல் ப்ரெஷர் அவர் கொடுக்குறார். இப்போ நான் இன்னொரு கேள்வியும் வருது, இப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமை வந்து பல பேர் பாராட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு நியூட்ரிஷன் கிட்ல இருந்து நம்ம செக்கப்புக்கு வரும்போது அவங்களுக்கு பணம் கொடுத்தோன்னா அந்த அவங்களுக்கு அந்த மாசமாக இருக்கும்போது ஒவ்வொரு தடையும் ஆட்டோ படிச்சு வரக்கூடிய செலவுலேருந்து மருந்து வாங்குற செலவுலேருந்து எல்லாத்துக்குமே அது பயன்பட்டு போயிடும். அப்போ அது வந்து உபயோகமாக இருக்கும். இந்த தாய்மாமன்றது இப்போ எனக்கு என் தங்கச்சிக்கு குழந்தை பிறகு, எங்கள் அக்கா குழந்தை பிறகு, நான் தாய்மாமன் நான் தங்கத்தை போடுவேன். நீ யார் தங்கத்தை போடுறதுக்கு? அதுவும் அரசாங்க பணத்தை எடுத்து தங்கத்தில் போடுறதுக்கு நீ யார்? அவன் ஏற்கனவே தங்க மோதிரம் கொடுக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் தங்க மோதிரம் கொடுக்குற அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்போ இந்த திட்டம் வந்து செயல்படுத்துறதே தப்பாக இருக்குது. அதில் செயல்படுத்துறதுல அந்த மருத்துவமனைகளை நிர்பந்தம் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸே இல்லாத ஒரு ஆள்கிட்ட அதை கொடுத்து அவங்களுக்கு ப்ரெஷரையும் கூட்டுறாங்க. அப்படின்றப்போ முழுக்க முழுக்க இதை நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு பிரச்சனை. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்கல்ல, அரசு மருத்துவரை நோக்கி மக்களை திருப்புவதற்காக பண்ணுறோன்னு. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், என்னுடைய ஒய்ஃபுக்கு திடீர்னு வலி வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க ப்ரைவேட்லையாவது சேர்த்து எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும், ஒய்ஃபை காப்பாற்றணும்னு நினைப்பேன். அப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. அரசாங்க ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னா இல்லை, வலின்றது திடீர்னு வரும். திடீர்னு வந்து வரும்போது பதற்றத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்போம், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கைலாம் யாரும் அதை யோசிக்க மாட்டாங்க. இப்போ விஜய் அறிவித்த இந்த அறிவிப்புனால என்ன ஆகும் தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ப்ரைவேட்டுக்கு போனால் காசு,
நம்மளுக்கு வந்து தங்க மோதிரம் கிடைக்காது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பல்வேறு கர்ப்பிணிகளை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை நோக்கி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே நேரத்தில் பல்வேறு கர்ப்பிணிகள் பிரசவத்துக்காக வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? டாக்டர்கள் அந்த நேரத்தில் ஏதாவது லீவ் இருக்குது, தட்டுப்பாடு இருக்குன்ற நிலைமை வந்துச்சு, அது தாவை காய்ச்சல சும்மாவே மின்வெட்டு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்களால சமாளிக்க முடியுமா? அப்போ இப்போ ஒரு நகை மோதிரம் கொடுக்குறாரு, எங்கள் அண்ணன் விஜய் கொடுக்குறாருன்ற ஒரு வெறியில் இங்கே தற்குறிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தன்னுடைய அக்காமார்களையும் தங்கச்சிமார்களையும் இழுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா, தங்கத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்கன்னா அதிகமான நபர்கள் போகக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். இன்னொன்று, நிர்வாக ரீதியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் அதில் திணறக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகும். அப்போ கர்ப்பிணிகளுக்கு உடனடி வைத்தியம் கிடைப்பது தடைப்படுது. பக்கத்தில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, நம்ம அங்கே போனோம் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனடி மருத்துவம் என்பது தடைப்படுது. போகிற வழியில் அவங்களுக்கு ஆபத்து என்பது ஏற்படலான்ற அபாயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் அங்கே போன பிறகு சிகிச்சையும் உரிய முறையில் கிடைக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அப்படின்றப்போ இது வந்து ஒரு அபாயகரமான திட்டம். இதற்கு பதிலாக தங்க மோதிரம்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்துட்டு மருத்துவமனைக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போடுறோம், நாங்கள் வந்தாங்களா வந்த ஒரே நாளில் உங்களுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்ச உடனே நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வெளியேறிடலாம், காத்து கிடக்க தேவையில்லை அப்படின்ற ஸ்கீமை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நோக்கி எல்லாருமே வந்துடுவாங்க. ஏன் ஒரு ஃப்ரீ பஸ் இருக்குது அப்படின்றக்காக எவ்வளோ தூரத்திற்கு பெண்கள் இன்னைக்கு அதில் பயணப்படுறாங்க, காத்திருந்து பயணப்படுறாங்கல்ல. அப்போ ஃப்ரீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா ஏன் அதுக்கு போகாமல் வேறு பக்கம் போகிறாங்கன்னா இது இன்னும் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். உடனடியாக நம்மளுக்கு ஒன்று வேணும். அதனால தான் காத்திருக்க வேணாம், உடனடியாக பார்த்துட்டு போயிடுவோம், 10 ரூபா 20 ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படின்ற நோக்கத்திற்கு மக்கள் அந்த முடிவு எடுக்கிறாங்கன்றப்போ அதை மாற்றுவதற்கான வேலையை விஜய் செய்யாமல் நான் தாய் மாமனாக இருப்பேன், நான் அண்ணனாக இருப்பேன், தம்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இது போன்ற விஷயங்களை செய்வதே தப்பு. இதுலேயும் ஒரு ஃப்ராடுத்தனம். இவர் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் நான் வந்து தாய்மாமனாக இருப்பேன்னு சொன்னார். இப்போ அரசு மருத்துவமனையை மாற்றி விட்டார். அரசு மருத்துவமனையை நோக்கி எல்லாரும் வந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லிட்டேன். இப்போ இந்த டெண்டர் என்ன பதில் சொல்ல போகிறது தாவேக அரசு? 1 பைசா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களே, 1 பைசாவில் வந்து கண்டிப்பாக நஷ்டம் என்பது வரும். ஏன்னா தங்கத்துடைய விலை என்பது ஏறி இறங்கக்கூடியது, ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரா 1 பைசான்ற நிர்ணயம் எப்படி பண்ணுறீங்க? அப்போ ஆண்டுக்கு நீங்கள் வந்து தங்க நகையை வாங்கினாலும் கூட ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வந்து தொகை இப்போ 755 கோடின்றது 800 கோடியாக மாறும், 900 கோடியாக மாறும். நான் சொல்லுற மாதிரி பிரைவேட்டுக்கு போகாமல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாரும் போனாங்கன்னா இன்னும் அதிகமாகும். அப்போ தங்கத்தை செய்யக்கூடிய அந்த ஜோய் ஆலுகாஸ் நிறுவனம் தங்க விலை கூடிருச்சு, ஆனால் ஒதுக்குனது 755 கோடி. இந்த வருஷம் 755 கோடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது செய்யும் போதே தங்க விலை கூடிருச்சு. என்ன பண்ணுவாங்க? எப்படி அந்த நிறுவனத்துக்கு கட்டுப்படியாகும்? அதெல்லாம் மையப்படுத்தி தான் 400 ரூபா 300 ரூபா 500 ரூபான்னு சொல்லிட்டு 15,000 வரைக்கும் நகை நிறுவனங்கள் வைக்கும்போது 1 பைசாவுக்கு மட்டும் வைக்கும்போது வேற எதுவும் டீல்கள் பேசப்பட்டிருக்கா? அப்ப விஜய் சொல்வதை போல பார்ட்டி ஃபண்ட் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா? டெண்டரும் விஜயோடைய ஆஃபீஸ் டெண்டரும் அப்படிதான் ஆகுது, ஊபி நிறுவனத்துக்கும் அப்படிதான் டெண்டர் கொடுக்குறீங்க, காருக்கும் மகேந்திரா கார் மட்டும் வந்து நிற்கிதுன்றப்போ இதிலும் நமக்கு சந்தேகம் என்பது எழுந்திருக்கு. நமக்கு மட்டுமல்ல, இதை பார்க்கக்கூடிய இதை கேள்விப்பட்ட அத்தனை பேருக்கும் சந்தேகம் எழுந்திருக்கு. இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை என்பது தாவேக அரசுக்கு தான் இருக்கு. ரைட். இதில் சில கேள்விகள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு பொதுவாக கவர்மெண்ட்டுடைய டெண்டர் வந்து அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா யார் கம்மியாக வந்து டெண்டருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து போகக்கூடிய வழக்கம் ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க 1 பைசா தான் கேட்குறாங்க, அதனால் கவர்மெண்ட் தான் லாபம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு நிறுவனம் ஏதாவது ஒரு நிறுவனம் நம்ம கொடுத்து தானே ஆகணும், அதில் ஜோய் ஆலுகாஸாக இருந்தானே மகேந்திராவாக இருந்தானே அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ எடுத்த உடனே வந்து நீ லோயர் பிரிட்டாக வர்றதுன்றதே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எல்லாரையும் அதில் பங்கு பெற வைப்போம். ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அத்தனை பேரும் டெண்டரில் பங்கேறுங்க, அத்தனை டெண்டர்களையும் நாங்கள் பரிசீலனை பண்ணி எது எதெல்லாம் சரியாக வரும். வெறுமனே அமௌண்ட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்களே, இப்போ நடத்துனர்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக போடுறதுக்கு, அதுக்கு இன்னொரு நிறுவனமும் செலக்ட் ஆச்சு. ஆனால் அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே சப்ளை பண்ணதில் வந்துட்டு சரியான ஆட்களை சப்ளை பண்ணலை, நிர்வாகம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்றக்காக அவங்களுக்கு கொடுக்கல. அதாவது லோயர் பிட்டராக வந்த போதும் கூட அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே வெறுமனே அமௌண்ட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க, டெக்னிக்கல் ரீதியாகவும் பார்ப்பாங்க. அப்போ விஜய் அரசுக்கே ஒரு சந்தேகம் என்பது எப்படி வரணும்? 1 பைசா மட்டும் எப்படி வாங்குறாங்க, அந்த 1 பைசாவில் மட்டும் இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா இவங்க வந்து 22 கேரட் தங்கம் 13,000 ரூபா ஒரு ரிங்குக்கு சூஸ் பண்ணுறாங்கன்றப்போ, நான் சொன்ன மாதிரி தங்கத்துடைய விலை ஏறி இறங்குதுன்றப்போ 1 பைசாவால் என்ன செய்ய முடியும்? அப்போ நான் அதான் சொன்னேன், ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மோதிரத்தையும் தங்க மிஷினை வச்சு நம்ம பார்க்கணுமா?
அப்போ தங்கத்துடைய எடை குறைஞ்சதுனா என்ன ஆகுறது? அப்போ பொதுமக்கள் அதை போய் பார்க்கும்போது விஜய் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா? அப்போ ஒரு நிறுவனத்தால் இதை எப்படி சமாளிக்க முடியும்? அதாவது ஒரு லோயர் பிரிட்டுக்கும் அடுத்த பிட்டருக்கும் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு 100 ரூபா இருக்கு அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, இவங்க அவங்களுக்குள்ள லாபத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் 1 பைசா, அடுத்த நிறுவனத்துடைய லோயர் பிரிட்டர் என்னவாகுதுன்னா 410 ரூபா, கிட்டத்தட்ட 410 ரூபா, 9 ரூபா 1 பைசா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளவு தூரத்திற்கு ஒரு ரேட் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ அதில் தான் நமக்கு சந்தேகம் என்பது வருது. ப்ராசஸ்லேயே ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதோ, சந்திப்பு என்பது நடந்த பிறகு இந்த அறிவிப்பு வருது அப்படின்னா நீங்கள் அறிவிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு நகையை கொடுக்குறோன்னு சொல்லி மறைமுக டீல் என்பது போடப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் இயல்பாக எழுகிறது. அந்த சந்தேகத்திற்கான விடை கிடைக்கும் வரைக்கும் இந்த டெண்டர் வந்து ஒரு முறைகேடான டெண்டர் அப்படின்ற பார்வை தான் பொதுமக்களால் வைக்கப்படும். இதை வந்து வெளிப்படையாக செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஏதோ மறைக்குது அப்படின்னா அதுக்கு வெளிப்படையாக செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல, மறைமுகமாக செஞ்சுட்டு போயிருக்கலாம். 1 பைசான்றது எப்பவுமே ஷாக்கிங் தரக்கூடிய விஷயமா தான் எப்பயும் இருக்குது. அப்போ அவங்க வெளிப்படையாக தெரிவிச்சிருக்க மாட்டாங்க இந்த தகவலை எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வைக்கிறாங்க. அதாவது டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியிலே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெண்டர் விட்டாங்க, எவ்வளோ தொகை வந்து பிட்டர் சப்மிட் பண்ணாங்க அப்படின்றதான் யாருக்குமே தெரியாது. இப்போ ஆன்லைனில் போய் தட்டினீங்கன்னா எல்லாமே வந்துடும். அப்போ வெளிப்படைத்தன்மையோடு தான் எதாக இருந்தாலும் செஞ்சாகணுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ 1 பைசான்றதை மறைக்க முடியாது, 400 ரூபான்னு வந்தாலும் மறைக்க முடியாது, 15,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அதை மறைக்க முடியாது. யார் லோயர் பிட்டரோ அவருக்கு தான் கொடுக்க முடியும். டெண்டர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் லோயர் பிட்டர் யாரோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்கன்றதெல்லாம் சரிதான். ஆனா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா 1 பைசாவால எப்படி தங்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது தான். அதை எப்படி ஒரு கவர்மெண்ட் நம்புது அப்படிங்கிறது தான். அதுதான் எப்படி. அப்ப நமக்கு இயல்பா என்ன, யாரா இருந்தாலும் பொதுமக்களா இருந்தவங்க என்ன கேட்பாங்க, அப்ப விஜய் அவர்கள் 13,000 ரூபா ஒரு ரிங்குக்கு ஒதுக்கி இருக்கிறாரு, அந்த 13,001 பைசால இவங்க கொடுக்க போறாங்கன்னா 13,000 ரூபாய்க்குள்ளேயே இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, கலப்படத்தை பண்ணிடுவாங்களோ, நமக்கு வந்து எடையை குறைச்சிருவாங்களோ, இல்லை தங்கத்தில் பியூர் தங்கமாக இல்லாமல் போயிருமோ அப்படின்ற பல்வேறு சந்தேகங்கள் வருது. இந்த சந்தேகங்கள் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? விஜய் அரசுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதை முன்னாடியே களைய வேண்டிய இடத்துல இந்த சந்தேகங்கள்லாம் எழுப்பி எப்படிப்பா இதை நீ பண்ணி கொடுப்பன்ற கேள்வியை கேட்க வேண்டிய இடத்துல இருப்பது யாரு? விஜய் அரசு. ஆனால் விஜய் அரசு அதை யோசிக்கவே இல்லை, அதை பண்ணவும் இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த பேருந்து நடத்துனர்கள் அவங்க வந்து ஏற்கனவே இன்னொரு நிறுவனம் வந்து ஒழுங்காக சப்ளை பண்ணலை என்பதற்காக லோயர் பிட்டராக வந்த போதும் கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ எதற்காக லோயர் பிட்டராக வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க சரி கிடையாது, சப்ளை ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்ற அனுபவம் வந்துருச்சு. அப்போ அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறாங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக கரெக்டாக நடக்கணுன்றக்காண்டி தான். அப்போ அது மாதிரி 1 பைசாவால் எப்படி உங்களால் முடியும் என்ற அந்த எண்ண ஓட்டத்தை தன்னுடைய ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும் பிரச்சனை ஏதாவது ஆச்சுன்னா. ஏன்னா தங்கம்ன்றது வந்து மற்ற அமௌண்ட்டு மாதிரியோ எதுவும் இல்லை, பெண்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் தங்கம். அப்போ அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பாருங்கண்ணே, அதாவது 100 யூனிட் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஏதோ சொன்னாங்க. அப்போ 200 யூனிட் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ மொத்தமே 100 யூனிட் தான் ஃப்ரீ, அது 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாதான் அந்த ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ன சொன்னாங்க, 5 ஏக்கருக்கு கீழே இருக்க அத்தனை விவசாயிகளுக்கும் தள்ளுபடின்றீங்க. ஆனால் 50,000ன்றீங்க, அப்புறம் 75,000ன்றீங்க, இப்போ 1,00,000ல் 75,000 வரைக்கும் தள்ளுபடின்றீங்க. இன்ஸ்டால்மெண்ட்லேயே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல் இந்த தாய்மாமன் தங்க முதல் திட்டம் எல்லா குழந்தைக்கும்ன்றீங்க, இப்போ அரசு குழந்தைக்கு மட்டும் பார்த்துட்டீங்க. அப்புறம் அண்ணன் சீர் திட்டம், அது எல்லா பெண்களுக்கும், திருமணமான பெண்களுக்கும் நாங்கள் வந்துட்டு தங்கம் கொடுப்போம், 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவை கொடுப்போம், அது சாதா பட்டு புடவையில் 10,000 ரூபா மதிப்பில் பட்டு புடவை கொடுப்போம்லாம் சொன்னாங்க. இப்போ அதை என்னவா மாற்றிட்டாங்க, வருடத்திற்கு 5 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு தான் நான் இந்த அண்ணன் சீர் திட்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாரு. அப்போ அறிவித்த அத்தனையிலையுமே ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி சொல்லப்படுது. இன்னைக்கு ஒரு செய்தி, குறுவை சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினார் இல்லையா, அந்த தொகை போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தி வந்துருக்கு. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளவு தூரத்திற்கு மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறைவாதியாக கொடுத்த வாக்குறுதி ஒன்றாக இருக்கு, செயல்படுத்துவது ஒன்றாக இருக்கு. இதில் 2,500 ரூபாயெல்லாம் இவர் எப்படி செயல்படுத்த போறாரு? எல்லா பெண்களுக்குன்னாரே, அப்போ எல்லா பெண்களுக்கும் 2,500 ரூபாய் எப்படி கொடுப்பாருன்ற கேள்வி வந்துருச்சு. இவர் மேலே நம்பிக்கையை எப்படி இழக்குதுன்னா,
ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்வது வேறொன்றாக இருக்கு. 6 சிலிண்டர் ஃப்ரீண்டாரு, அதை எப்படி கொடுக்க போறாரு? இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மாதத்திற்கு 1 சிலிண்டர் பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு 6 சிலிண்டர், இல்லை 3 மாசத்துக்கு ஒருக்கா 1 சிலிண்டர் பயன்படுத்துறவங்களுக்கு தான்ப்பா 6 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை அந்த படிக்காத வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு, அது 10 வருஷமா நீ வேலை இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு 4000 ரூபா அப்படின்னு சொல்லி மாற்றுவாரா? அப்புறம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மாணவர்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு 15000 ரூபா கொடுக்குறேன்னாரு, அந்த அவங்களாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மாற்றுவாரா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுது. இவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைவேற்ற முடியாது, அடிச்சு விட்டாரு. ஏதாவது நம்ம ஜெயிக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வாக்குகளையாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக எதை பற்றி யோசிக்காம இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டது இன்னைக்கு தலைமையில வந்து விழுந்துருச்சு. விஜய் என்ன செய்வாரு, அது சொந்த காசை போட்டுலாம் செய்வாரு அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் கண்டென்ட்லாம் போட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்ப செய்ய முடியாம முழிக்கும் போது கண்டிஷன் போடுறாங்க. அப்ப கண்டிஷன் போடும்போது அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய தொகையும் நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துன்றப்ப மிகப்பெரிய மோசடி இதற்குள்ள ஒளிந்திருக்கிறோம் என்ற கேள்வி எழுகிறது. அதை வந்து விஜய் அரசாங்கம் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் விளக்கியே ஆக வேண்டும். இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை விஜய் அரசு தான் சந்திக்கும். இது வந்து தங்கத்தில் எடைகளோ அல்லது மோசடியோ இருந்தால் பிரச்சனைகள் என்பது உருவாகும். நான் ஏற்கனவே சொன்ன நடைமுறை ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து பாதுகாப்பதிலையும் பிரச்சனை உருவாகும். அவங்க தங்கத்தை போய் இந்த லாக்கரை பார்ப்பாங்களா, இல்லை மருத்துவத்தில் வரக்கூடிய மருத்துவமனையில் அட்மிட் ஆகக்கூடிய நோயாளிகளை பார்ப்பாங்களா, கூடுதலாக பிரசவத்திற்கு அட்மிட் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும்? இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது சுகாதாரத்துறை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய ஒரு துறையை மோசமான ஒரு நெருக்கடிக்குள் உள்ள தள்ளிடுவாங்களோ, டிஎன்எம்எஸ்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸோடைய அந்த ப்ரொக்யூப்மெண்ட்டை பண்ணக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்பரேஷனை தங்கத்தை வந்து உரசிப்பாரு, தங்கத்தை லாக்கரில் அட்மிட் பண்ணு, எவ்வளவு தங்கம் எந்த ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுதுன்னு சொல்லி மாற்றி விடு, அந்த தங்கத்தையும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக்கர் புது சிஸ்டம், அதுக்கு ஒரு ஆள், எவ்வளவு செலவு? இதெல்லாம் 150 கோடிக்குள்ளே பண்ணிட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ வந்து இது ஒரு சிக்கலான ஒரு திட்டம். எப்படி வந்துட்டு இந்த தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அப்படியே வந்துட்டு புதுமை பெண் திட்டமாக மாற்றி ஏழை எளிய மாணவிகள் உயர்கல்விக்கு வாங்க, நீங்கள் வந்து எதுக்கு கல்யாணம் ஆகி போகிறீங்க, உயர்கல்விக்கு வந்து படிங்க, படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், அதே பணம் அப்படி இங்கே அதோட கூடுதலாகவே உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி மெருகேற்றினாங்கல்ல, அதை போல் மெருகேற்றலாம் விஜய் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில். ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மெருகேற்றுறதுக்கு விஜய் ஒன்று கொண்டு வந்துட்டோம்னு சொல்லுவாங்க கேட்டால், இந்த நலம் ஏஏ அப்படின்னு சொல்லி பேரில் அந்த கார்பரேட்டுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை ஃபுல்லாக அதை நான் கொண்டு வர போகிறோம், பொதுமக்கள் நீங்கள் பணம் போடலாம், இப்படி பணம் போட்டு நாங்கள் அதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபான்னு எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு 255 கோடி எடுத்து ஒரு 10 ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டெவலப் பண்ணால் கூட அந்த 10 ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னேறும், நோயாளிகள் சீக்கிரம் வந்து போகக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது ஏற்படும், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். அப்படின்றப்போ எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும். அப்போ தாய்மாம அன்னை சீரு பழமைவாதத்தை பேசுவதற்கு பதிலாக புதுமையான விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ரைட், பல்வேறு முக்கியமான தகவல்கள் பண்ணிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி.